சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம், உற்சாகத்தின் மூலமாக மாயையிடமிருந்து விடுபட்டிருக்கும் விரதம் எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி வள்ளலாகுங்கள். தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள். இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் இன்று. பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப்தாதாவின் ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றீர்கள். பெயர் சிவ ஜெயந்தி. தந்தை குழந்தைகளன்றி ஏதும் செய்ய இயலாது. குழந்தைகளும் தந்தையின்றி ஏதும் செய்ய இயலாது. பிறவியும் ஒன்றாக, சங்கம யுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே. ஏனெனில் தந்தையும் குழந்தைகளும் கம்பைண்டு, அதாவது இணைந்துள்ளனர். எனது குழந்தைகள் சொன்னீர்கள், என்னுடைய பாபா தந்தையும் சொன்னார். என்னுடைய குழந்தாய், தூய உள்ளுணர்வு, பார்வை, செயல், தூய வாழ்வெனும் விரதம் எடுத்துள்ளீர்கள். வாழ்வே தூய்மையானது, பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மையல்ல. ஆகாரம், விவகாரம், உலகம், சம்ஸ்காரம் அனைத்தும் தூய்மை. கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்கள். மனதளவிலும் கோபம் இல்லை. உள்ளத்திலும் கோபத்தின் உணர்வில்லை. கோபத்தின் அம்சமும் உள்ளது. பொறாமை, சந்தேகம் இவையும் கோபத்தின் குழந்தை குட்டிகளே. உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும். பெரிய விஷயமல்ல. ஆனால் பொறுமை சக்தி வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை. ஸ்லோகன் ஒன்றினை நினைவில் வையுங்கள். துக்கம் தராதே, துக்கம் பெறாதே. அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தியனும் அஞ்சலி தர வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். மற்ற சமயத்தில் நீங்கள் முயற்சியே செய்தாலும் நேரம் இருக்காது. இப்போது சமயம் உள்ளது. முதலில் தனக்கு முக்தி தாருங்கள். பிறகு உலக ஆத்மாக்களுக்கு முக்தியனும் அஞ்சலி வழங்குங்கள். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள். இப்போதிலிருந்தே தயவு, கருணை, இரக்கத்தின் சம்ஸ்காரம் நிரம்பவில்லை எனில், உங்களுடைய ஜடமூர்த்தியில் தயவு, கருணை, இரக்கம் எனும் வைப்ரேஷன் எப்படி நிரம்பும்? ஒரு நொடியில் மனம், புத்தி மூலமாக தமது இனிய வீட்டை சென்றடையுங்கள். இப்போது பரம்தாமம் விட்டு சூட்சும வதனம் செல்லுங்க. இப்போது சூட்சும வதனம் விட்டு சாகார மண்ணுலகில் தமது ராஜ்யமான சொர்க்கத்தை சென்றடையுங்கள். தமது புருஷோத்தம சங்கமயுகத்தை வந்தடையுங்கள். மீண்டும் மீண்டும் சுயதரிசன சக்கரதாரியாக சக்கரம் சுழற்றிக் கொண்டே இருங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் சிவபாபாவின் உத்தம பாக்யவானான வாரிசு ஆத்மா. சங்கமயுகம் எனக்கு கிடைத்துள்ள பரம பாக்கியமாகும். இந்நேரத்தில் எனது ஆன்மீக உள்விழா தொடங்குகிறது. தூய்மை எனது அடையாளமாகும். அந்த தூய்மை எனது மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் மூலமாக செயல்படுகிறது. சிவபாபாவின் தெய்வீக அன்பு எனது ஆத்மாவுக்குள் ஒரு நிலையான ஒளியாக பரவுகிறது. பாபா எனது பரமபிதா, பரமதாய், பரம ஆதரவைத் தரும் சக்தியாக இருக்கிறார். மனத்தின் தூய்மை, புத்தியின் தெளிவு, சன்ஸ்காரங்களின் உயர்வு ஆகியவை எனது பயணத்தின் வழிகாட்டிகள். யோகத்தின் தீயில் என் பழைய சன்ஸ்காரங்களை வெந்து சாம்பலாக்கிக் கொண்டேன். தந்தையின் ஸ்ரீமத்தின் வழியில் நான் நடக்கும்போது புதிய தெய்வீக இயல்புகள் மலர்ந்தன. இப்போது நான் தேவதையின் பரிபூரண ரூபத்தில் இருக்கிறேன். என் ஆன்மா தந்தையின் ஆணையின் கீழ் ஒவ்வொரு செயலிலும் பிரபாவமுள்ளவையாக இருக்கிறது. எனது உள்ளார்ந்த புண்ணிய சங்கல்பங்களால் நான் சக யோக சேவையில் பலனை அளிக்கிறேன். பாபா எனக்கு அளித்த வரதானத்தின்படி நான் மாஸ்டர் படைப்பாளர் பவ என்ற நினைவுடன் சமயத்தையும் சக்தியையும் சேமித்து உலக சேவையில் பயன்படுத்துகிறேன். உலக நன்மைக்காக
நான் பொறுப்பாளியாக மாறுகிறேன். அனைத்து ஆத்மாக்களையும் என் பெரிய ஆன்மீக குடும்பமாக கருதி, சிக்கனமாக நேரத்தையும் சக்தியையும் உபயோகிக்கிறேன். எனது ஒவ்வொரு எண்ணத்திற்கும், வார்த்தைக்கும், செயலுக்கும் பரிபூரணமான ஆன்மீக உந்துதல் இருக்க வேண்டும் என்று நான் உறுதி செய்கிறேன். என் சேவை இந்த உலகத்தை மாற்றும் சக்தியாகும். நான் என் நேரத்தை, வாக்குகளை, சக்திகளை சாதாரணமாக செலவழிக்காமல் பாபாவின் சேவைக்கு உகந்ததாக பயன்படுத்துகிறேன். நான் பூரணமாய் பரமஞான, பரிசுத்தம், பரம அன்பு, சக்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி, அமைதி, நிசப்தம் எனும் 8 நிலைகளில் பயணிக்கிறேன். ஒவ்வொரு நிலையும் எனக்கு ஓர் ஆன்மீக அனுபவத்தையும் பாபாவின் நினைவையும் வழங்குகின்றது. நான் பாபாவுடன் இணைந்து உலகத்தில் ஒளி மற்றும் சக்தியை பரப்புகிறேன். நான் சதா பரம நிலைமையிலுள்ள ஆன்மாவாக சேவையின் ஒவ்வொரு தருணத்திலும் பாபாவின் நினைவிலும் நிரம்பியிருக்கிறேன். மாஸ்டர் படைப்பாளராகும் நான் ஒவ்வொரு சக்தியையும் சேமித்து சேவையில் பயன்படுத்துகிறேன். எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் துல்லியமாக இருக்கின்றன. சீராக, சிக்கனத்துடன், துல்லியமான எண்ணங்களுடன் செயல்படுகிறேன். தந்தையின் உத்தரவை நினைவில் வைத்துக்கொண்டு யோகத்தில் நிலைத்து சகோதர ஆத்மாக்களுக்கு தூய பாவனைகளை வழங்குகிறேன். நானே இப்போது அனைத்து தேவதா பண்புகளும் பெற்ற ஒரு தூய ஆத்மா. தந்தையின் தேவதா வாரிசாக, மாஸ்டர் படைப்பாளியாக உலக நன்மை கொண்ட செயல்களில் இடம்பெறுகிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.